ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எய்ம்ஸில் வந்து ஜாபுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஎஸ்சி நர்சிங், ஓகேங்களா, டிப்ளமோ நர்சிங் இதெல்லாம் முடித்தவங்களுக்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸ் கிரேடு 3 வந்து நர்சிங் ஆஃபீஸர், ஓகேங்களா, அந்த போஸ்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு உண்டான பதிவு தான். யாரெல்லாம் நர்சிங் முடிச்சிருக்கீங்களோ அவங்க பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எய்ம்ஸ் வந்து இது வந்து உங்களுக்கே தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல் இது. அது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எய்ம்ஸ் நியூ டெல்லி இன்வைட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 16/10/2021 30/10/2021 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் வந்து போடலாம். ஓகேங்களா, ஃபார் த போஸ்ட் ஆஃப் நர்சிங் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸ் கிரேடு 2ன்னு சொல்கிறாங்க. இது வந்து குரூப் பி போஸ்ட்டு, டைரக்ட் ரெக்யூர்மெண்ட். இது வந்து பர்மனெண்ட் போஸ்ட்டு தான். ஓகேங்களா, உங்களுக்கு டெம்பரவரி கிடையாது, பர்மனெண்ட் போஸ்ட்டு. உங்களுக்கு வந்து லெவல் 7ல் வந்து பே மெட்ரிக் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, ப்ரீ ரிவைஸ்டு பே பாண்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கெலாம் ஆள் தேவைப்படுதுன்னா, எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 22 வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, 22 இத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோங்கிறது வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஓகேங்களா, இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சிங்கிறது வந்து சொல்லலை. நிறையா வேக்கன்சி தான் இருக்கும் கன்ஃபார்மு. ஓகே, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 16/10/2021 க்ளோசிங் டேட் வந்து 30/10/2021 வரையும். ஓகேங்களா, அதை நம்ம சொல்லிட்டோம். கரெக்ஷன் எடிட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அது பார்த்தீங்கன்னா 31/10/2021 1/11/2021 5 மணி வரையும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு லாஸ்ட் டேட் ஆஃப் கரெக்ஷன் ஆஃப் ரிஜெக்டட் இமேஜ் அதர் டெஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. அது வந்து 6/11/2021 9/11/2021 சாயந்தரம் 5 மணி வரையும். நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அக்செப்டட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, 12/11/2021 அன்றைக்கி வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இது என்னென்னா யாரெல்லாம் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு இது. ஓகேங்களா, ஃபைனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்லோடிங் ஆஃப் அட்மிட் கார்டு ஆன் எய்ம்ஸ் வெப்சைட் 14/11/2021 சண்டே அன்றைக்கி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து சாட்டர்டே 20th November 2021. ஓகேங்களா, நவம்பர் மாதம் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. நம்மளுக்கு சென்னையிலையும் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா இம்பார்ட்டன்ட் NORCET எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் பை எய்ம்ஸ் நியூ டெல்லி ஆன் 20/11/2021. Candidates having essential qualification as per advertisement of respective institute hospital may apply for the same from 16/10/2021 30/10/2021 up to 5 PM. Candidates are advised to read both the advertisement carefully before applying for the same. Candidate applying for the above mentioned post must fulfill eligibility criteria as mentioned in the advertisement of respective institution hospital சொல்கிறாங்க. The detailed advertisement with terms and conditions are available on respective institution hospital website as well as aimsexam.ac.in அவங்களோட வெப்சைட்லேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்ப்போம், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் என்னங்கிறத. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லி. ஓகேங்களா, நர்சிங் ஆஃபீஸர் ரெக்யூர்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் NORCET. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங் ஆஃபீஸர் ரெக்யூர்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், ஓகேங்களா, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஎஸ்சி ஹார்ன்ஸ் நர்சிங் இல்லைனா வந்து பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் அண்ட் இந்தியன் நர்சிங் கவுன்சில் இல்லைனா வந்து ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர்ட் இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டி இதில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஆர் அப்படி இல்லை அப்படின்னா வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். போஸ்ட்டு சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க. போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் அண்ட் இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் ரிஜிஸ்டர்டு இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி இதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பாயிண்ட் நம்பர் பி என்ன சொல்கிறாங்கன்னா
ரிஜிஸ்டர்ட் அஸ் நர்சஸ் அண்டு மிட்வைஃபரி வித் ஸ்டேட் இல்லைனா வந்து இந்தியன் நர்சிங் கவுன்சில் வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும். இந்த பாயிண்ட் ஏ இருக்குல்ல, இதையும் நீங்கள் பூர்த்தி செய்யணும். பாயிண்ட் பியும் நீங்கள் வந்து பூர்த்தி செய்யணும். ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ப்ளஸ் வந்து ரிஜிஸ்டர் நர்ஸாக இருக்கணும். ஓகேங்களா. அதுதான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிஎன்எம். ஓகேங்களா. ஜிஎன்எம்னா என்னது? டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி ஃப்ரம் அண்ட் இந்தியன் நர்சிங் கவுன்சில் இல்லைனா வந்து ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் ரிஜிஸ்டர்ட் இன்ஸ்டியூட் இல்லைனா போர்டு ஆர் கவுன்சிலில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அடுத்ததையும் நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. நர்சிங் வந்து ரிஜிஸ்டர் ஸ்டேட் நர்சிங் இல்லைனா சென்ட்ரல் நர்சிங்கில் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் அஸ் நர்சஸ் அண்டு மிட்வைஃபை இன் ஸ்டேட் இல்லைனா வந்து இந்தியன் நர்சிங் கவுன்சில் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் வந்து 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல் ஆஃப்டர் அக்யூரிங் தி educational qualification mentioned above as applicable for all participating aims அப்படின்னு சொல்கிறாங்க. remark the required 2 year of experience in above is as the essential criteria and to be valid the experience must be acquired after obtaining essential qualification after completing residency period of the course declaration of result and registration with state இந்தியன் நர்சிங் கவுன்சில்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் டிப்ளமோ நர்சிங்காக இருந்தால் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் மினிமம். தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிஜிஸ்டர் நர்ஸாக இருக்கணும். அந்த 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ண டேட்டுக்கு அப்புறம் இருந்ததுலேருந்து தான் வந்து இருக்கணும். ஓகேங்களா. ஒரு சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துக்கிட்டே வந்து கூட படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்டில் டேட் இருக்கும் இல்லையா, அந்த எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்களோ அந்த இயர் அந்த டேட்டுக்கு அப்புறமா நீங்கள் வந்து 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3000 வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அண்ட் இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2500 வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. 2500. நெக்ஸ்ட் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி யாரெல்லாம் அந்த ஊனமுற்றோர்கள் இருக்கிறாங்களா, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. த கேண்டிடேட் கேன் அப்ளை தி ப்ரிஸ்கிரைப்டு அப்ளிகேஷன் ஃபீ த்ரூ டெபிட் கார்டு. ஓகேங்களா. கிரெடிட் கார்டு இது மூலிமா, நெட் பேங்கிங் இது மூலிமா வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதுதான் வந்து சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர் இன் தி ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி ரீஃபண்டட் ஆஃப்டர் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். ஓகேங்களா. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஓகேங்களா. அந்த 2500 ஃபுல்லாகவே வந்து ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆன்லைன் எக்ஸாம் உங்களுக்கு என்றைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிபிடின்னு சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து 20 நவம்பர் 2021 சண்டே அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து நடக்குது. ஓகேங்களா. இதிலே பார்த்துட்டோம் லாஸ்ட் டேட்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து தர்றாங்க. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸு, பிடபிள்யூடிக்கு 10 இயர்ஸ். பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசிக்கு வந்து 13 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடி ப்ளஸ் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயிஸ் ஃபார் குரூப் பி போஸ்ட். ஓகேங்களா. இவங்களுக்கெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது, பார்த்துங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன. ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும், இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேங்களா. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன ஸ்கீமில் வந்து எக்ஸாம் நடக்குதுன்னா, த டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஷால் பி 3 hours. உங்களுக்கு வந்து 3 hours வந்து எக்ஸாம் நடக்குது. 200 கொஸ்டின் இருக்குது. 200ல் வந்து 180 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட நர்சிங் சிலபஸில் மேலே என்ன நீங்கள் குவாலிஃபிகேஷனோ அதிலேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும். ஓகேங்களா. தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 20 கொஸ்டின் வந்து
ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஆப்டிடியூடு ஓகேங்களா. இதில் வந்து மைனஸ் மார்க் இருக்குது. எவ்வளோ சார் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1/3 மார்க் ஓகேங்களா. ஒரு மார்க் வந்து ஒரு கொஸ்டினுக்கு, அதில் வந்து ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு கொஸ்டினோட மார்க்கு ப்ளஸ் வந்து 1/4 மார்க் வந்து போயிடும். 1.25 மார்க் ஓகேங்களா, அப்படி போகும் ஓகேங்களா. சரி ஓகே. இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் என்ன சார், யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் குவாலிஃபையிங் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50% ஃபார் யூஆர், இடபிள்யூஎஸ், 45% ஃபார் ஓபிசி அண்ட் 40% ஃபார் எஸ்சி, எஸ்டி ஓகேங்களா. ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து 5% ரிலாக்ஸேஷன் வில் பி கிவன் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி கேட்டகரி. நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 5% கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து யூஆர் கேட்டகரி, யூஆர் இல்லைனா இடபிள்யூஎஸில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து 50%னா அதுலேருந்து ஒரு 5% 45% வந்து உங்களுக்கு மார்க் வைப்பாங்க. இதுவே ஓபிசியாக இருந்தால் 5% 45ல் 5% கம்மி பண்ணால் 40% உங்களுக்கு. தென் எஸ்சி, எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 40லேருந்து 5 மைனஸ் பண்ணோம்னா 35% வந்து உங்களுக்கு வந்து மினிமம் பாஸ் மார்க் ஓகேங்களா. அதான் வந்து சொல்கிறாங்க. ஓகே. ஒவ்வொருத்துக்கும் வந்து என்ன பிளேஸு என்ன வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா நோட்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனி அதர் இன்ஸ்டியூட் ஆர் ஹாஸ்பிட்டல் நாட் இன்க்ளூடட் இன் தி அபோ லிஸ்ட் மே ஆல்சோ பி இன்க்ளூடட் பிஃபோர் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து NORCET score may be subsequently used by any of the aims for filling any of the vacancy for a period of 1 year at the டிஸ்கிரேஷன் ஆஃப் கம்படண்ட் அத்தாரிட்டி ஓகேங்களா. உங்களோட மார்க்கை வச்சு 1 இயர்க்குள்ளே வந்து எங்கே வேணாலும் வந்து ஆள் தேவைப்படுச்சுன்னா வந்து போஸ்டிங் வந்து போட்டுக்குவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா as per decision of 4th meeting of CIB held on 27th July 2019 80% வந்து சீட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா ஃபீமேல்ஸுக்கு, 20% வந்து மேல்ஸுக்கு ஓகேங்களா. இதில் வந்து 80% ரிசர்வ் யார் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸுக்கு, அதாவது லேடிஸுக்கு வந்து 80% வந்து ரிசர்வேஷன் இருக்குது. இப்போது இது என்ன மீனிங் அப்படின்னா 100 வேக்கன்சி இருக்குன்னா 100ல் 80 வந்து லேடிஸுக்கும் 20 வந்து ஜென்ஸுக்கும் வந்து தர்ற மாதிரி. ஓகே பாய். யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க. ஓகே பாய்.